அவள் சும்மா இல்ல. ஒரு சிறிய வீட்டில் லக்ஷ்மி என்ற பெண் வாழ்ந்தாள். அவள் நாள் முழுக்க ஓய்வில்லாமல் வேலை செய்வாள். காலை எழுந்தவுடன் சமையல், பிள்ளைகளை தயார் பண்ணுவது, வீட்டை சுத்தம் செய்வது, அனைத்தும் அவள் ஒருத்தி கையில். அவர் கணவர் வேலைக்குப் போய் மாலையில் வீடு திரும்புவார். ஆனா அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மட்டும் ஒரே மாதிரி. இது என்ன சாப்பாடு? உப்பு சரியில்ல. இந்த துணி இன்னும் தைக்கலையா? வீடு சரியா இல்லையே? எப்போதும் குறைதான். லக்ஷ்மி சும்மா நின்று கேட்பாள். வாதம் செய்ய மாட்டாள். ஆனா அவள் உள்ளே என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு அவள் மட்டும் அமைதியா உட்கார்ந்து அழுவாள். ஒரு நாள் அவள் மனசு ரொம்ப உடைந்து போயிடுச்சு. இப்படி வாழ்றதுக்கு அர்த்தம் என்னன்னு நினைச்சாள். ஒரு நிமிஷம் அவள் கண்களில் ஒரு முடிவு தோன்றியது. ஆனா அடுத்த நிமிஷம் அவள் பிள்ளைகளை பார்த்தாள். அவள் மனசு உடைந்து போயிட்டும் அவள் உயிரை பிடிச்சுக்கிட்டாள். நான் இல்லனா என் பிள்ளைகள் அனாதையா ஆயிடுவாங்கன்னு நினைச்சாள். அந்த ஒரு எண்ணமே அவளை உயிரோட வைத்தது. மறுநாள் காலை அதே லக்ஷ்மி மீண்டும் எழுந்தாள். மீண்டும் சமையல் செய்தாள். மீண்டும் சிரிக்க முயற்சித்தாள். ஆனா இந்த முறை ஒரு வித்தியாசம். அவள் அமைதியா இருந்தாலும் அவள் உள்ளே ஒரு குரல் எழுந்தது. நானும் மனிதன்தான், எனக்கும் ஒரு மனசிருக்கு. கருத்து: ஒரு பெண் அமைதியா இருப்பது அவள் பலவீனமில்லை, அவள் தாங்கிக் கொண்டிருக்கும் வலிதான்.